கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து பழைய ஏற்பாட்டில் பக்கம் 360வது பக்கம் 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வாரத்தினுடைய வார்த்தைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட இந்த 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் திரும்ப உங்களுக்காக வாசிக்கிற பாருங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம் என்று பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக என்னோடு பேச ஆரம்பித்தார். ஆமென், அல்லேலூயா சொல்லிடுங்க எல்லாரும். இன்னைக்கு என்னுடைய செய்தி தலைப்பு என்னன்னா, கீழ்ப்படிதலை கேட்கும் கர்த்தர். God demands obedience. ஆமென். கீழ்ப்படிதலை கேட்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நான் அறிந்து கொள்ள போகிறோம். ஆமென். அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய சபைக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்னா விலக்க மாட்டேன் என்று கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, இது தாவீதுக்கு சொல்லப்பட்டது. ஆமென். கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலமா தாவீதுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? தாவீதே, உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா என் கிருபையை விலக்க மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஆமென். இந்த மாதம் விலகாத கிருபையை கர்த்தர் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கொடுக்கிற ஒரு மாதம் என்று முதல் வாரத்துல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம்னா கேட்டோம். ஆமென். இந்த மாதம் என்ன மாதங்க? கிருபை. சத்தமா சொல்லுங்க, கிருபை. தாவீதை பார்த்து எப்படி ஆண்டவர் சொன்னார், அதே போல நம்மை பார்த்தும் இந்த மாதம் கிருபை விலகாது அப்படின்னு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆமென். இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தாவீது என்ன செஞ்சார்? ஏன் தாவீதுக்கு மட்டும் இவ்வளவு ஸ்பெஷல்? ஏன் தாவீதை மட்டும் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு, என் இருதயத்தில் இருக்கிறலாம் இவன் செய்வான்னு சொல்றாரு? இப்படி ஏன் அவனுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படிப்பட்ட கிருபை அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை முதல் வாரத்துல நாம் தியானிக்க கேட்டோம். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த கிருபைய ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது? ஏன் வேதாகமத்துல அநேக பரிசுத்தவான்களுக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டது? இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஏன் இந்த கிருபை கொடுக்கப்பட்டது என்கிற அநேக காரியங்களை நம்ம முதல் வாரங்கள்ல தியானித்தோம். ஆமென். இப்படி தியானித்து இந்த கிருபைய நம்ம இழந்து போய்விடக்கூடாது, சவலை போல இழந்து போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை சவுலின் வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன பண்ணோம்னா தியானித்தோம். ஆமென். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவது, அவன் கிருபையை இழந்து போவதற்கான காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள கசப்பு எழும்பினது. எல்லாம் சொல்லுங்க, என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்கக்கூடாத மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா கசப்பு. எல்லாம் சொல்லிடுங்க. ஆமா, கசப்பு மட்டும் நம்ம வாழ்க்கையில வந்துடவே கூடாது. சகோதரர்கள் மேல, சகோதரிகள் மேல, பிள்ளைகள் மேல, மாமியார் மேல, மருமகள்கள் மேல, யார் மேலேயானாலும் உறவுகள் மேல, யார் மேலே, விசுவாசிகள் மேல, சக விசுவாசிகள் மேல, ஊழியர்கள் மேல, யார் மேலேயும் நம்முடைய இருதயத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, கசப்பை மாத்திரம் வளர்த்துடவே கூடாது. கசப்பு ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவன் என்ன பண்றான்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் தனக்கு கொடுத்திருக்கிற கிருபைய அவன் போக்கிக் கொண்டே இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். சவுல் வாழ்க்கையில் இந்த கசப்பு தாவீதின் மேல வந்ததுனாலதான் வசனம் அது கீழே அப்படியே எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை பிடித்தது அப்படின்னு பார்க்கிறோம். உடனே நீங்க கேட்கலாம், பிரதர்,
கர்த்தர் கூடவா பிரதர் பொல்லாத ஆவி அனுப்புவாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். கர்த்தர் அப்படி அர்த்தம் அல்ல. என்ன அர்த்தம்னா, பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி வகை தேடி சுட்டுறான் பாருங்க, சுற்றி திரிகிறான் பாருங்க. இப்படிப்பட்ட சுற்றி திரியும் பொழுது முக்கியமா கர்த்தருடைய பிள்ளைங்க மேல அவனுடைய கண்ணு இருக்கும் பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படியாகிலும் எந்த வகையிலாம் நம்ம மாட்டுவோமான்னு பார்த்துனே இருப்பான். சவுல கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவன் மேல பரிசுத்த ஆவியானவரை வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வைத்து மிகப்பெரிய கிருபைய அவன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்றான், கொடுக்கிறார் பாருங்க. ஆனா அவன் என்ன பண்றான்னா, சின்ன சின்ன காரியங்கள் செய்துட்டே வரான். பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட, இவன் இதை செய்துட்டான், இவனை என்ன பண்ணுங்க, என்கிட்ட கொடுத்துருங்க. இவன் இதை செய்துட்டான், இவனை எனக்கு ஒப்பு கொடுங்க. கேட்டுட்டே இருக்கிறான் பாருங்க. கர்த்தரோ ஒவ்வொரு கட்டத்திலயும் அவனை பாதுகாத்துட்டே வர்றார். ஆனா இப்போ ஒரு கட்டத்துல இவனுக்குள்ள தாவீதின் மேல கசப்பு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஆண்டவரால அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியல. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கசப்பு அவனுக்குள்ள வந்த உடனே வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் என்று நாம் பார்க்கிறோம். விலகினது மாத்திரமல்ல, இங்க பாருங்க, அசுத்த ஆவி வந்து அவனை பிடிச்சிச்சு, கிருபையை அவன் இழந்து போயிட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமென். அப்ப முதல்ல உங்களுக்கு போதிக்கப்பட்ட காரியம் என்னன்னா, கிருபையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இழந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் இந்த மாசம் நமக்கு சொல்லி இருக்கிறார், விலகாத கிருபையை கொடுக்க போறேன், உங்க வாழ்க்கையில கிருபையை கொடுத்து உங்களை நடத்த போறேன். இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போனாலும் கிருபை மாத்திரம் நமக்கு போதும். ஆமென். அது எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம் அழகா நடத்தும். ஆமென். அப்ப இந்த கிருபையை மாத்திரம் ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன், ஒரு சபை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இழந்து போயிடக்கூடாது. ஆமென். அப்ப கசப்பு நமக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாதுங்க, எழும்பக்கூடாது. கசப்பு யார் மேலாம் வந்தா கூட உடனே நம்ம தேவ சமூகத்துல போய் நம்ம ஒப்பு கொடுத்து அவங்களோடு கூட ஒப்புரவாகணும்னு சொல்லி கடந்த நாட்கள்ல உங்களோடு கூட நான் சில காரியங்களை போதித்தேன். ஆமென். ரெண்டாவது, சவுலின் வாழ்க்கையில் அவன் கிருபை இழந்து போனதற்கான காரணம் என்னன்னா, அவன் வந்து என்ன ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டான் என்பதை அவன் மறந்துட்டான். ஆமென். அவன் சொல்றான், சாமுவேல் கூப்பிட்டு அவனை, நீ தாண்டா அடுத்த நீ தாண்டா சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, உன்னதான் கர்த்தர் இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ராஜாவா மாற்ற விரும்புகிறாருன்னா அவன் சொல்றான், தீர்க்கதரிசி ஐயா, இந்த அதாவது 12 கோத்திரத்துல என் கோத்திரம் தான் மிகப்பெரிய, அதாவது மிகச்சிறிய கோத்திரம். எல்லா கோத்திரத்திலையும் நாங்க தான் ரொம்ப சின்ன கோத்திரம். அது மாத்திரம் இல்ல, இந்த சின்ன கோத்திரத்திலேயே என் குடும்பம் இருக்கு பாரு, அது என் தகப்பனுடைய குடும்பம் இருக்கு பாரு, அது ரொம்ப ரொம்ப சின்ன குடும்பம். எங்களை போய் தேர்ந்தெடுக்கிறீங்களே, வேற யாருன்னா டேலண்டட் பர்சன் யாருன்னா இருப்பாங்க, அவங்கள தேர்ந்தெடுங்க. வேற யாருன்னா வசதி வாய்ப்புகள் நிறைந்தவங்க இருப்பாங்க, அவங்கள தேர்ந்தெடுங்க. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, இல்ல இல்ல, கர்த்தர் உன்னதான் தேர்ந்தெடுக்கிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு இவன் என்ன பண்றான்னா, முதல் ராஜா. எவ்வளவு பெரிய தகுதி பாருங்க. ஆமென். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, அவர் எளியவனை, ஆமா சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு அமர பண்ணுகிற தேவன் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவனை அமர வச்சாரு. அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த தாழ்மைய மறந்து போயிட்டான் பாருங்க, தாழ்மையை மறந்து போயிட்டான். அதனால்தான் வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் சொல்றாரு, ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்துட்டேன்னு பார்த்து நீ என்ன பண்ணணும்னா, அந்த ஆதி அன்புக்கு திரும்பிடணும். அந்த ஆதி அன்புக்கு திரும்பலனா உன்னிடத்திலிருந்து விளக்கு தண்டை நான் என்ன பண்ணிடுவேன், எடுத்துருவேன் அப்படின்ற. விளக்கு தண்டுன்றது அந்த விளக்கு பிரகாசமாய் எல்லாருக்கும் வெளிச்சம் காண்பிப்பதற்காக வைக்கப்படுகிற ஒரு விளக்கு தண்டு அது. ஆமென். ஸ்டாண்டு, விளக்கோட ஸ்டாண்டு. அது இல்லாம போயிடுச்சுன்னா அந்த விளக்கு வந்து வைத்தும் எரிய வச்சும் பிரயோஜனம் இல்லை பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில கூட நம்ம பிரகாசிக்கணும்னா அந்த கிருபை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த கிருபை போயிடும்னு சொல்லி கடந்த. அப்போ நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, நம்ம என்ன நிலைமையிலிருந்து எடுக்கப்பட்டோன்றத கிறிஸ்தவங்க மறந்துடக்கூடாது. ஆமென். சிலரை வியாதியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து ரட்சிப்பு கொடுத்து உங்களை கொண்டு வந்திருப்பார். வியாதி மாறின உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு ஒரு டாட்டா, சபைக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு நீங்க பாட்டுக்கு பேட்டாவை போட்டு போயிடக்கூடாது. என்ன பேச மாட்டேன்றீங்க, சரிங்களா? புரியுதுங்களா? டாட்டா காட்டு நீங்க பாட்டுக்கு போயிடக்கூடாது. என்ன நிலைமையில உங்களுக்கு எடுத்தாரு, அந்த 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 ஆதி அன்பை மறந்துடக்கூடாது. ஒரு கிறிஸ்தவங்க என்ன நிலைமையிலிருந்து எடுக்கப்பட்டீங்கன்றதை மறந்துடவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. அந்த அந்த நிலைமையை ஒரு கிறிஸ்தவன் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்றான் பாருங்க, அவன் வாழ்க்கையில தான் கிருபை பெருகிட்டே இருக்கும். ஆமென். கொஞ்சம் தாழ்மையில் இருக்கும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணியிருப்போம். கொஞ்சம் வாழ்க்கை வந்த உடனே
ஆண்டவர் விட்டு பின்வாங்கி ஆண்டவர் யாருன்னே தெரியலங்க, அவர் எந்த கடையில விற்பாருங்க அப்படின்னு கேட்கிற ஆட்களை நம்ம மாறிடக்கூடாது பாருங்க. ஆமென். அப்படி இருக்கும் பொழுது கிருபையை நம்ம என்ன பண்ணிடணும்னா இழந்து போயிடும். இந்த சவுலு அப்படி இருந்தான், அதனால அவன் கிருபையை இழந்து போயிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். மூன்றாவது காரியம், இந்த சவுலுக்குள்ள இருந்த மூன்றாவது காரியத்தை தான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். அது என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் நானும் வாச்சோம் இல்லையா, சாமுவேலை கொண்டு சவுலை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. 1 சாமுவேல் 15:22 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்னு அங்கே சவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமென். சவுல் அந்த மகா பெரிய மேன்மைய, அந்த மகா பெரிய கிருபைய, அந்த ரட்சிப்ப, அந்த மகா பெரிய தேவனுடைய அபிஷேகத்தை, கர்த்தருடைய ஆவியானவரை, அந்த கிருபைய இழந்து போனதற்கான மூன்றாவது காரணம் என்னன்னா, அவன் கீழ்ப்படியாமல் போன காரணம். ஆமென். இன்னைக்கு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கும் ஒவ்வொரு கட்டளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. பொதுவா நம்ம சபையில் இருக்கிற செய்தியை நீங்க கேட்டீங்கன்னாவே போதும், ஒரு அரை மணி நேரம் என்ன நடக்கும்னா, வாக்குத்தத்தங்கள் இப்படி நிறைவேறும், அப்படி நிறைவேறும், கர்த்தர் உங்களை இப்படி பண்ணுவார், உங்களை இப்படி கொண்டு வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டே வருவேன். அந்த வாக்குத்தத்தத்தை பத்தி உங்களோடு பகிர்ந்து கொண்டே வருவேன். ஆனா அடுத்த அரை மணி நேரத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இந்த கட்டளை வைத்திருக்கிறார், இந்த கட்டளையின்படி நீங்க செய்வீர்களானால் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்தரிப்பீங்கன்ற அந்த ஆலோசனைகளையும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். ஆமென். நீங்க பாக்கியவான்கள். என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்களே? இந்த சபையில உட்கார்ந்து வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு வாக்குத்தத்தம் மட்டும் அல்ல, அதற்கான ஆலோசனைகளும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஆமென். நிறைய நீங்க பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு படும், ஆனா அதுல இருக்கிற ஆலோசனை நமக்கு படாது, நமக்கு தெரிய வராது பாருங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நல்லவர். நம்முடைய சபைக்கு வாக்குத்தத்தங்கள் மட்டுமல்ல, அவர் ஆலோசனையும் தருகிற அந்த அதற்கு பின்னாடி இருக்கிற அந்த கட்டளையும் நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறாரு பாருங்க. அல்லேலூயா. இந்த மாச கர்த்தர் சொல்லிட்டாரு, உங்க வாழ்க்கையில நான் விலகாத கிருபையை கொடுப்பேன். அந்த கிருபை உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையை மாத்தும். அந்த கிருபை உங்க காத்திருப்புக்கு ஒரு முடிவை கொண்டு வரும். அந்த கிருபை உங்க வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வரும். அந்த கிருபை உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு நம்ம அநேக காரியங்களை போதித்தோம். ஆனா இந்த கிருபையை நம்ம காத்து கொள்ளணும்னா நம்ம வாழ்க்கையில கசப்பு இருக்க கூடாதுன்னு பார்த்தோம். என்ன நிலைமையில நம்ம இருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆதி நிலையை நம்ம என்ன பண்ணணும், சிந்திக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு மூணாவது, கீழ்ப்படியாமை நமக்குள்ள இருக்கக்கூடாது என்பதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். நான் சொன்னேன் இல்லையா, இந்த வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்கணும்னா நமக்கு ஆண்டு ஆலோசனைகளை தந்துட்டே இருக்கிறார், கட்டளை கொடுத்துட்டே இருக்கிறார். என்னென்ன கட்டளை சொல்லிடுங்க பார்க்கலாம். நமக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாதுன்ற ஒரு கட்டளை, அப்புறம் ஆதி நிலையை நம்ம நினைச்சு பார்க்கணுன்ற ஒரு கட்டளை. ஆமென். மூன்றாவது இன்னைக்கு கர்த்தர் சொல்ற கீழ்ப்படியணுன்ற ஒரு கட்டளை இருக்கு. ஆமென். ஆமென். என்ன கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் எகிப்தின் அடிமைதனத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் இப்ப மோசே அனுப்பி அவங்களை விடுதலையாக்க சொல்றார். இந்த ஜனங்க வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு, கானானை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு எகிப்துல ஒரு ஆவி போராடினது. அந்த ஆவி யாருன்னா பார்வோனின் ஆவி. ஆமென். இங்க பாருங்க, ஒரு வாக்குத்தத்தம் சபைக்குள்ள அறிக்கை செய்யும் பொழுது, வெளிப்படும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தருடைய பிள்ளைங்க சுதந்திரிக்க கூடாதபடிக்கு சில பார்வோனின் ஆவிகள் உங்களோடு போராடும். நீங்க என்ன பண்ணணும்னா அதை மேற்கொண்டு ஜெயிக்கணும். ஆமென். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்ப வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. வனாந்தரத்துல கூட பாத்தீங்கன்னா சில பெரிய பெரிய ராஜாக்கள், பிரபலமான ராஜாக்கள், ஓகு, அதுக்கப்புறம் பாலாக்கு, இப்படிப்பட்ட ராஜாக்கள் எல்லாம் இந்த ஜனங்களை எப்படின்னா நெருக்கணும், அழிக்கணும்னு சொல்லி அவங்க புறப்பட்டு வந்ததை நீங்க பார்க்க முடியும். அப்ப நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, பிசாசானவன் யாரை கெர்ச்சிக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடிக்கு அவனுடைய தடைகள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கும்.
அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு முக்கியமா நீங்க கேட்கறீங்களோ அதை விட இந்த ஆலோசனையை ரொம்ப முக்கியமா கேட்கணும். ஆமென். அடுத்த அரை மணி நேரம் வரக்கூடிய இந்த ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆலோசனையின்படி நீங்க நடக்கும் பொழுதுதான் என்ன நடக்கும் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இந்த மாசம் கூட கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் சொல்லிடுங்க. கிருபை. சத்தமா சொல்லுங்க, கிருபை விலகாது. அந்த கிருபை விலக கூடாதுன்னா நம்ம என்னென்ன செய்யணும்? நம்ம கசப்பை வளர்த்துக்க கூடாது. என்ன நிலைமையிலிருந்து நம்ம எடுக்கப்பட்டுன்றதை மறந்துடக்கூடாது. மூன்றாவது கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, பைபிள்ல நிறைய காரியங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. என்ன சொல்லுங்க? இந்த வசனமே என்ன சொல்லுது? சில ஆப்ஷனை பத்தி பேசுது பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் அப்படின்றாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பா ராஜா, மகனே, மகளே, உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் தெரியுமா? காணிக்க. இந்த காணிக்க நீ கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். தசம்பாகம் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். சில நேரங்கள் உங்ககிட்ட இருக்கும் பொழுது நீ கொடுக்கிற, இல்லாத பொழுது நீ கொடுக்கணும்னு நான் உன்னை டார்ச்சர் பண்றதெல்லாம் கிடையாது. காணிக்கன்றது ஆப்ஷன். அது கட்டாயம் கொடுத்தே ஆகணுன்றதெல்லாம் ஒரு போதும் இல்ல. சில நேரங்கள் நம்ம வேலைக்கு போயிருப்போம், சரீரத்துல எதனா பலவீனங்களை பட்டு லீவ் போட்டிருப்போம். அந்த வாரங்கள் நமக்கு எந்த சம்பாத்தியமும் இருக்காது. அப்போ நம்மளால காணிக்க கூட போட முடியாத சூழ்நிலை நமக்கு இருக்கும் பாருங்க. அப்போ அது பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல கர்த்தர் என்ன பண்றாரு? வைக்கிறார். ஆனா சில காரியங்களை டிமாண்ட் பண்றார். என்னதுங்க? என் கூட பேசுங்க. டிமாண்ட் பண்ற. டிமாண்ட் என்னன்னா, கட்டாயடி செஞ்சே ஆகணும். நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையானா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளையானா, நீ கட்டாய சில காரியங்கள் செஞ்சே ஆகணும். அதுல ஒண்ணுதான் என்னதுன்னா கீழ்ப்படிதல். ஆமென். மன்னிக்கணும், 1 பேதுரு 1:16 வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருக்கணும். அப்ப பரிசுத்தன்றது ஆப்ஷனா டிமாண்டா? ஆப்ஷனா டிமாண்ட். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்க எப்படி வேணாலும் இருங்க அப்படின்னு சொல்லல ஆண்டவர். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்க கட்டாயம், அதை டிமாண்ட் பண்றார். அதே போல நீங்க 10 கட்டளை எடுத்து பாருங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க. பிரதர், இந்த வாரம் ஃபங்க்ஷன் பிரதர், போயிட்டு வந்துட்டுங்களா? கர்த்தர் ஆப்ஷன் கொடுப்பாரு. ஆப்ஷன்லாம் கிடையாது. சர்ச்சுக்கு வர்றது டிமாண்ட். உங்ககிட்ட கட்டாயம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆமென். அதே போல முதல் கட்டளை படியும் பார்க்கலாம். என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள், நீ 33 கோடி தேவர்களை வணங்கலாம்பா, அதுல என்னையும் ஒரு போட்டோவை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லல. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள், அது ஆப்ஷன் கிடையாது, அது டிமாண்ட். ஆமென். சில காரியங்களை வேதாகமத்துல கர்த்தர் டிமாண்ட் பண்ற. நீ என் பிள்ளைனா இது நீ செஞ்சே ஆகணும்பா, இது கட்டாயம் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்றாரு பாருங்க. அதுல ஒண்ணுதான் என்னன்னா கீழ்ப்படிதல். ஆமென். தம்முடைய பிள்ளைகளிடத்துல அவர் கட்டாயமா கேட்கிறது என்னன்னா கீழ்ப்படிதல். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கவனிங்க அருமையானவர்களே. அதனாலதான் நீங்க சாலமோனை பாத்தீங்கன்னா, சாலமோன் அவங்க அப்பா சொல்லிட்டாரு, ஆலயத்தை கட்டுருப்பா அப்படின்னு. இவன் ஆண்டவர்கிட்ட போறான், ஆண்டவரே நான் ஆலயத்தை கட்ட போறேன். எங்க அப்பா வேற ஏராளமான பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், இரும்பெல்லாம் சவதரிச்சு வச்சிருக்கிறாரு. நானும் பல மரங்களை, விதவிதமான மரங்களை, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் செய்யறதுக்கு சந்தன மரங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். அந்த காலங்கள்ல இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எதுலங்க செய்யப்பட்டது? சொல்லுங்க, என் கூட பேசுங்க, சத்தமா பேசுங்க. எந்த மரம்? சந்தன மரம். சந்தன மரத்திலேயே அந்த காலத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம், இன்னைக்கெல்லாம் பிளாஸ்டிக் தகரத்துல வந்திருக்கு பாருங்க. அந்த காலத்துல சந்தன மரத்திலேயே வாச்சாங்க பாருங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இவன் சாலமோன் போய் கேட்கிறான், ஆண்டவரே இப்படியெல்லாம் நான் சவதரிச்சு வச்சிருக்கிறேன், ஆலயத்தை கட்ட போறேன், நீங்க அதுல பிரியமா இருக்கிறீங்களான்னு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா ஆலயத்தை கட்டுறதெல்லாம் பிரியமா தான் இருக்கிறேன், ரைட்டு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ளு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும், என் வார்த்தையின்படி நீ செய்யணும். இல்லைன்னா நான் உன் பேரிலையும் ஆலயத்தின் பேரிலையும் பிரியமா இருப்பது இல்லைன்றார். ஏங்க, ஆலயத்தை ஒருத்த கட்ட வந்திருக்கிறான், ஆண்டவருக்காக ஒருத்த ஊழியம் செய்ய வந்திருக்கிறான், எவ்வளவு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணுமா கூடாதாங்க?
ஆனா ஆண்டு சொல்ற, நீ செய்யற ஊழியத்தை காட்டிலும், நீ போடுற காணிக்கையை காட்டிலும், நீ போடுற தசம்பாகத்தை காட்டிலும், நீ பாடுறத காட்டிலும், நீ வாசிக்கிறத காட்டிலும், நீ கொடுக்கறத காட்டிலும், உன் வாழ்க்கையில லிஸ்ட் போடு, நீ என்னென்ன செய்யற அதை காட்டிலும் நீ கீழ்ப்படிற பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியன்ற. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இங்க நின்று என்ன பிரசங்கம் பண்ணாலும் அது பிரயோஜனமற்றது. என்ன பாடனாலும் பிரயோஜனமற்றது, என்ன ஆராதிச்சாலும் பிரயோஜனமற்றது, என்ன கொடுத்தாலும் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, சில நேரங்கள்ல பிரதர் காணிக்கை கொடுத்துட்டா சரியாயிடும் பிரதர், அவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் பிரதர். சொல்லுங்க, அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இல்ல இல்ல. நம்முடைய கர்த்தர் யாருன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண முடியாது, காணிக்கை கொடுத்து காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அவங்க கிட்ட இருந்து கீழ்ப்படிதல். ஆமென். சத்தமோ ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு டிமாண்ட் பண்றார் தம் பிள்ளைங்க கிட்ட. நீங்க ஆதாம் ஏவாள் கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சார், கீழ்ப்படிஞ்சிருப்பா அப்படின்னு. ஆனா அவங்க கீழ்ப்படியாம போனதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவ சமூகத்தை இழந்து போயிட்டாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க, ஏதேன் தோட்டத்தை இழந்து போயிட்டாங்க. சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அவங்க ஏதேன் தோட்டத்துல இருந்து வானத்தை நோக்கி கர்த்தரை ஆராதிச்சாங்கன்னா அவங்க கண்கள் அதாவது என்ன சொல்றதுன்னா, ஆவிக்குரிய கண்களா இருந்துச்சான். அப்போ பரலோகத்துல தேவ தூதர்கள் போகிறது வர்றதெல்லாம் பார்ப்பாங்களாம், சிங்காசனத்தை பார்ப்பாங்களாம். பாருங்க, இங்கிருந்து கர்த்தர் அப்படியே ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் அப்படியே மகிமா இறங்கி வருத அவங்க பார்ப்பாங்களாம். பாருங்க. ஆனா என்னைக்கு கீழ்ப்படியாம போனாங்களோ, மனக்கண்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆவிக்குறி கண்கள் மறைக்கப்பட்டு மாம்சிக கண்கள் வந்துடுச்சு, எதையுமே பார்க்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னு பாக்குறோம். ஆமென். அப்ப இந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம்ன்றத சபை உணர்ந்து கொள்ளணும். ஆமென். சத்தமா. இஸ்ரவேல் ஜனங்க கிட்டத்தட்ட புருஷர்கள் மாத்திரம் எத்தனை லட்சம் பேருங்க வெளியே வந்தாங்க எகிப்தில இருந்து? சொல்றவங்களுக்கு 2 சாக்லேட். எத்தனை பைபிள் ஸ்டடி நடத்தி இருக்கிறோம், எத்தனை பிரசங்க. அக்கா வெரி குட், கரெக்டா சொல்லுங்க, சொல்லுங்க, கரெக்ட் தான், கரெக்டா சொல்லுங்க. புருஷர்கள் மாத்திரம் எவ்வளவு பேர்? வெரி குட். யார் சொன்னதுங்க? சிவராஜ் அண்ணாவா? சரி, வெரி குட். சசிஸ்டருக்கு 2 சாக்லேட். நல்லது. இன்னொரு விஷயம் இப்ப சொல்லிடுறேன், என்ன கவனிங்க. நான் ஒரு மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, என்னன்னா, வாரம் வாரம் பிரசங்கிக்கிறோம் இல்லைங்களா, இந்த பிரசங்கத்துல யார் கரெக்டா நோட்டு போட்டு எழுதுறீங்களோ அவங்களுக்கு மாசம் மாசம் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, என் சொந்த செலவுலயே ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்குள்ள ஒரு எண்ணம் அப்படி வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பிரசங்கத்தை எழுதி வைக்கணும். இங்க பாருங்க, என்ன எந்த ஒரு மனுஷன் எழுதுறானோ அவங்ககிட்ட தான் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். மோசே எழுதுகிறவனாக இருந்தான், அவங்கிட்ட கர்த்தர் ஆதியில என்ன நடந்தது, எப்படி வானத்து பூமி சிருஷ்டித்தார் என்ற வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஏசாயா பல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஆனா ஏசாயா எழுதுகிற தீர்க்கதரிசியா இருந்தார். அதனால அவருக்கு கிறிஸ்துவை பற்றிய ரகசியங்களை, அவர் அடிக்கப்படுறத, குழந்தைய, எல்லா ரகசியங்களையும் அந்த வெளிப்பாட்டை கர்த்தர் என்ன பண்ணார்னா கொடுத்தார். சபைக்கு எப்ப தெரியுமா வெளிப்பாடுகள் வரும், அவங்க எழுப்பி பிரகாசிக்க முடியும்? எழுதுனா. என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தரேன், என்னன்னா, மாசம் மாசம் நீங்க அந்த 5 வாரங்கள் 4 வாரங்கள்ல பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கம் டைட்டில் போட்டு நீங்க எழுதி வைப்பீங்கன்னா, அந்த மாதத்துடைய முதல் வாரம் திருவிருந்தெல்லாம் முடிச்சு நீங்க என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சீங்கன்னா, நான் நிச்சயமா அதற்கான கிஃப்டை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். காசு அதிகமா இருக்கும் பொழுது குண்டா அண்டாலாம் வரும், காசு குறைவா இருக்கும் பொழுது அதற்கேற்ற கிஃப்ட் வரும். ஆமென். அந்த வாரங்கள் அந்த மாதங்களை காசு கர்த்தர் எப்படி கொடுப்பாரோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் வரும். ஆமென். ஓகேவா? தயாரா இருக்கிறீங்களா? இன்னைக்கே போய் ஒரு நோட்டு வாங்குங்க, டைட்டில் போடுங்க, என்னென்ன வசனங்களை சொல்றோமோ அதெல்லாம் எழுதி வைங்க. ஆமென். கர்த்தருக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட எழுதினார். அல்லேலூயா. ஆமா, கீழே ஐயா, ஆமா ஆமா, வெரி குட், நன்றி நன்றி ஐயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவே எழுதி இருக்கிறார் பாருங்க. அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? எழுதணும். சரி, அதை விட்டுருங்க, நம்ம அப்படியே பிரசங்கத்துக்கு வந்துடலாம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன டிமாண்ட் பண்றாருங்க நம்ம கிட்ட இருந்து? சொல்லுங்க. கீழ்ப்படிதலை அவர் என்ன பண்றாருன்னா டிமாண்ட் பண்றார். இது ஆப்ஷனா இல்ல கட்டாயம் செய்யணுமா? எல்லாரும் சொல்லுங்க.
கட்டாயம் செய்தே ஆகணும். இத செய்யலன்னா இந்த வாக்கு தத்தத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சுதந்திரிக்க முடியாது. ஆமென். சரி, ஒரு ரெண்டு காரியத்தை மாத்திரம் நான் ரொம்ப வேகமா உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆக்சுவலா 4 காரியம் இருக்கு. எப்படி கீழ்ப்படியணும், எப்படி கீழ்ப்படிய கூடாதுன்ற 4 காரியங்கள் இருக்கு. ஆனா அதை 2 காரியமா மாத்தி அந்த எப்படி கீழ்ப்படியணும் எப்படி கீழ்ப்படிய கூடாதுன்ற அந்த ஒண்ணுத்திலேயே 2ஆ நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக எப்படி கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிற கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டது, கர்த்தர் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை விரும்பல, இந்த 2 காரியத்தையுமே நான் முதல் பாயிண்டா சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக எப்படி நம்ம கீழ்ப்படியணும். முதல் காரியம் என்னன்னா இன்ஸ்டன்டா கீழ்ப்படியணும். எல்லாம் சொல்லுங்க. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்ஸ்டன்டா ஒபே பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது உடனடியா கீழ்ப்படுகிற சுபாவம் வரணும். ஆமென். எப்படி கீழ்ப்படிய கூடாது தெரியுமா? டிலே ஒபீடியன்ஸ் இருக்க கூடாது. என்னதுங்க? தாமதித்து கீழ்ப்படுகிறது இருக்க கூடாது. ஆமென். சொல்லுங்க. உங்க பரிசுத்த வாழ்க்கையை குறித்து, சபைக்கு வருகிறதை குறித்து, நீங்க கொடுக்கிறத குறித்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் உங்ககிட்ட நிறைய கர்த்தர் போதிக்கிறார் பாருங்க. இந்த போதனையெல்லாம் நீங்க கேட்கும் பொழுது இன்ஸ்டன்டா, அதாவது என்னன்னா உடனடியா அதுக்கு நீங்க கீழ்ப்படியணும். இல்ல பிரதர் நான் அடுத்த வாரத்திலிருந்து கீழ்ப்படுகிறேன், அடுத்த மாசத்திலிருந்து கீழ்ப்படுகிறேன், டிலே ஒபீடியன்ஸ் நமக்குள்ள இருக்க கூடாது. ஆமென். சொல்லுங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் எப்படி கீழ்ப்படியணும் கர்த்தர் விரும்புறாருங்க? உடனடியா கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படிய கூடாது? டிலே பண்ணி கீழ்ப்படிய கூடாது, தாமதித்து கீழ்ப்படிய கூடாது. சில உதாரணங்களை நான் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயரின் புத்தகம் 11:8 நீங்க வாசிச்சீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆபிரகாம் அவங்க தகப்பனார் எல்லாரும் சிலையை செய்து வழிபடுகிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். யாருன்னா இந்த ஆபிரகாமும் அவங்க குடும்பமும். எனக்கு கவனிங்க அருமையானவர்களே, இப்படித்தான் இவங்க ஒவ்வொரு நாளும் சிலைகளை செய்து அதை நமஸ்கரித்து அதை விற்று தன் பிழைப்பை நடத்தி கொண்டு வந்தாங்க. இப்படி வரும்பொழுது ஒரு நாள் திடீர்னு கர்த்தர் பேசுறார், ஆபிரகாமே நீ உயரத்தை விட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு உனக்கு உண்டான எல்லா சொந்த பந்தங்களையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னாரு பாருங்க. இவர் வந்து உண்மையிலே இந்த இடத்துல நானா இருந்ததுன்னு வச்சுங்களேன், எனக்கு கவனிங்க, உண்மையிலே நானா இருந்ததுன்னா ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்டிருப்பேன். என்னதுங்க? ஏன்னா ஒவ்வொரு நாளும் நிறைய சிலையை செய்யறேன், எந்த சிலை என்கிட்ட பேசுது அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். எந்த சிலைங்க யாருக்கிட்டங்க என்னங்க பேசியிருக்கு? ஒரு நாள் ஒரு சிலையும் ஒரு மனுஷங்கிட்ட என்ன பண்ணல, பேசினது இல்ல. ஆபிரகாம் எவ்வளவு தெளிவா இருந்திருக்கிறார் பாருங்க. அவர் சிலையை செய்திருந்தாலும் அதை நமஸ்கரித்தாலும் அவருக்கு தெரியுது இந்த சிலை மனுஷனோடு பேசாது. அப்போ உயிருள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஆமென். சொல்லுங்க. நானா இருந்ததுன்னா கண்டிப்பா கேட்டிருப்பேன், யாருங்க நீங்க பேசுறது அப்படின்னு. அப்புறம் கேட்டிருப்பேன், வடக்கு போனோமா, தெற்கு போனோமா, கிழக்கு போனோமா, மேற்கு போனோமான்னு கண்டிப்பா கேட்டிருப்பேன். எந்த பஸ் ஏறணும், எந்த ட்ரெயினை பிடிக்கணும், எந்த பிளைட்டை பிடிக்கணும் அப்படின்ற நிறைய கொஸ்டினை நான் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பேன்னா கேட்டிருப்பேன். ஆமென். ஆனா ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்த அந்த ஒபீடியன்ஸை பாருங்க, அவன் இன்ஸ்டன்டா கீழ்ப்படிறாங்க. யார் என்னன்னே கேட்கல, ஆண்டவருடைய பேர் கூட அவனுக்கு தெரியாது, அவர் கருப்பா சேகப்பா தெரியாது, பேசுகிறவர் ஆடா பெண்ணா தெரியாது, பேசுகிறவருக்கு உருவம் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது, போக போற இடமும் அவனுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்த உடனே அவன் உடனே 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 அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆமென். அதனாலதான் இன்னைக்கு பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும், புறஜாதி ஆனாலும் சரி, யூதர்களானாலும் சரி, எல்லாருமே ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. ஆமென். ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. ஆபிரகாம் நிமித்தமா நீங்கள் நான் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். காரணம் என்ன தெரியுங்களா? அவன் இன்ஸ்டன்டா ஒபே பண்ணது. ஆமென். நீங்க அடுத்து நீங்க அவனை நிறைய ஆண்டவர் சோதிக்கிறார் பாருங்க.
100 வயசுல ஒரு பிள்ளைய தராரு, ஈசாக்க கொடுக்கிறார். கொடுத்தவன ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை சோதிக்கும்படி பின்னும் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கின்னு வசனம் வரும். சொல்றாரு, உன் ஏக சுதனும் உன் ஒரே புதல்வனும் உனக்கு வயசான காலத்துல பிறந்த ஈசாக்க ஆபிரகாமே எனக்கு பலிட்டு இருப்பான்னு அவன் எந்த ஒரு கொஸ்டினும் பண்ணலைங்க. அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்ஸ்டன்டா உபே பண்ணி தான் பிள்ளையை பலியிடும்படிக்கு புறப்பட்டு போனார். ஆமென். இந்த கீழ்ப்படிதல் தான், இந்த இன்ஸ்டன்ட் கீழ்ப்படிதல் தான் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக, விசுவாசத்தின் தகப்பனாக, அவனை உலகத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் அவனை மாற்றும்படிக்கான உதவி செய்தது. ஆமென். ஆபிரகாம் வாழ்க்கையில கிருபை விலகாததுக்கான காரணம் என்ன தெரியுங்களா பிரதர் சிஸ்டர்? அவன் இன்ஸ்டன்டா கீழ்ப்படிஞ்சான். ஆமென், ஆமென். உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? இந்த இன்ஸ்டன்டா கீழ்ப்படியணும். ஆமென். தாமதிக்க கூடாது. தாமதிச்சு இந்த சகரியான ஒரு மனுஷர் தான் பாருங்க, அவரும் வயசான ஒருத்தர் தான். அவர் யாருன்னா ஆசாரியன். எல்லாம் சொல்லுங்க. இந்த ஆசாரியன் யாருன்னா ஆலயத்துல தேவனுக்கு ஆராதனை செய்கிறவன். இந்த ஆசாரியன் யாருன்னா ஜனங்களுக்கு போதிக்கிறவன். இவங்கிட்ட தேவதூதன் சொல்றாரு, சகரியாவே ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுகிறலப்பா பிள்ளைக்காக, உனக்கு நான் ஒரு குழந்தைய கொடுக்க போறேன்னு. அது எப்படிங்க ஆகும்? நான் வயசானவாச்சே, என் மனைவி வயசானவளாச்சே. ஏன்பா நீ கர்த்தருடைய வசனத்தை அநேகருக்கு போதிக்கிறல, வயசான காலத்துல ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்ததை நீ வாசிக்கலையா நியாயப்பிரமாணத்துல? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாம ஏன் டிலே பண்ற? ஏன் அந்த ஒபீடியன்ஸ் உனக்குள்ள வர மாட்டேங்குது? அப்படி ஊமை ஆயிட்டாரு அவரு. என்ன ஆயிட்டாருங்க? ஆனா மரியாளை பாருங்க, மரியாள் கிட்ட ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்ற ஆண்டவர் இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோன்ற பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு டவுட் வருது. ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு இயேசுன்னு பேரிடுவ, அவர் உலகத்தை ரட்சிப்பாரு, ஜனங்களை ரட்சிப்பாருன்னு அவ சொல்றா. அல்லேலூயா, நான் ஆண்டவருக்கு சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு. அதுதான் இன்ஸ்டன்டா கீழ்ப்படுகிறது. நம்ம கிட்ட ஒரு குறை இருக்குன்னு கர்த்தர் பேசுவாரானால் இன்ஸ்டன்ட், ஆண்டவரே என்கிட்ட ரொம்ப தெளிவா பேசி மன்னிங்கப்பா, இன்னில அதை செய்ய மாட்டோமான்னு ஒப்பு கொடுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில கிருபையை விளக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. யோனான்ற மனுஷனை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். யோனா கிட்ட ஆண்டு ரொம்ப தெளிவா பேசுறேன். நினிவே என்ன பண்ண போறேன்? 40 நாள் வரப்போது அழிக்க போறேன். ஏன்னா அந்த ஜனங்களுடைய பாவம் என் சமூகத்துல எட்டினதுப்பா, அதனால நான் அதை அழிக்க போறேன்னு யோனா இந்த வார்த்தைகளை இன்ஸ்டன்டா வேகமா கீழ்ப்படிஞ்சு ஓடி போய் சொல்லி இருக்கணும். கர்த்தர் இவனை சொல்றாரு, யோனாவை பார்த்து, யோனா நீ நினிவேக்கு போப்பா அப்படின்னா அவர் என்ன பண்றாரு? டிலே பண்றாரு பாருங்க, டிலே பண்றாரு பாருங்க. நிறைய கொஸ்டின் கேட்கிறாரு, நிறைய கொஸ்டின் கேட்கிறாரு. நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா வாக்கு தத்துவம் நமக்கு வரும், ஆனா நம்ம சூழ்நிலையை பார்த்து நிற்போம். ஐயோ என் சூழ்நிலை இப்படிப்பட்டதா இருக்குதே, என் வாழ்க்கை இப்படிப்பட்டதா இருக்குதே, என் வாழ்க்கையில் இது நிறைவேறுமா, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா, கர்த்தர் எனக்கு செய்வாரான்னு சொல்லி அந்த சூழ்நிலையும் மற்ற காரியங்களும் பார்க்கிறவங்களா இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஆலோசனை, ஒரு கட்டளை வருதுன்னா உடனே கீழ்ப்படிங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இந்த யோனாவை இவன் டிலே பண்ணதுனால கடைசியில் அவன் சாகிறதுக்கு ஏதுவான பிரச்சனை வந்துடுச்சு. சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க, அவன் செத்தே போயிட்டான்னு கூட சொல்றாங்க. செத்து போயிட்டான், கர்த்தர் தான் அவனுக்கு திரும்ப மறு உயிர் கொடுத்துருக்கிறான்னு கூட சொல்றாங்க பாருங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா என்ன கேட்டீங்கன்னா அது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா அவன் சொல்றான், நான் ஆழத்திலிருந்து கூப்பிட்டேன்றான் பாருங்க. தூக்கி போட்டவனா அவன் ஆழத்துக்கு போயிட்டான். கடல்ல அந்த ஆழெல்லாம் பாத்தீங்கன்னா கிணத்துலயே நம்மளால கொஞ்ச நேரம் மூச்சு பிடிச்சுன்னு இருக்க முடியல. அவன் எந்த அளவுக்கு போயிருப்பான், எவ்வளவு ஆழங்களை போயிருப்பான்னு தெரியல. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டு உயிருக்கு ஆபத்தான பிரச்சனை, கர்த்தர் ஏதோ கிருபையா அவனை என்ன பண்ணாருன்னா காப்பாத்தினார் பாருங்க. நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, கிருபையை இழக்க செய்கிற காரியம் என்னன்னா இந்த டிலே ஒபீடியன்ஸ். என்னதுங்க? அந்த டிலே ஒபீடியன்ஸ் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுன்னா வரக்கூடாது. இன்ஸ்டன்டா உடனடியா கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னா, பாவத்தை விட்டு மகளே அப்படின்னு வார்த்தை வருதா, உடனே நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். சில நேரங்கள்ல ஊழியம் செய்யுங்க பிரதர் அப்படின்னு இங்க இருந்து வார்த்தை வரும் பாருங்க. வார்த்தை வந்தா அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல பிரதர் எங்களுக்கு நிறைய கடன் இருக்கு, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லுவோம். ஆமென். நீங்க ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சீஷர்கிட்ட ஆண்டு ஊழியத்துக்கு கூட்டு போவாரு. அப்போ ஒருத்தர் சொல்லுவான், ஆண்டவரே இந்த மாதிரி எங்க பெற்றோர் இறந்துட்டாங்க, நான் போயிட்டு
எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன்னு ஆண்டு சொல்ல, இல்லப்பா நீ ஊழியத்தை பாரு, அவங்கள அடக்க மாட்டதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் பாருங்க. அப்போ நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இந்த இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ட்டை நம்ம கிட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஆமென். நீங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்களுக்கு வருகிற ஆலோசனைகள், உங்களுக்கு வருகிற கட்டளைக்கு உடனடியாக கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அதனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. ஆமென். டிலே ஒபீடியன்ஸ் வரும்பொழுது என்ன ஆகும்னா, அது நம்ம வாழ்க்கையில் என்ன ஆயிடும்னா, அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். லோத்து வசனம் சொல்லுது, தாமதித்து கொண்டிருந்தான். ஆண்டோடைய வார்த்தை அவனுக்கு வந்த உடனே அவன் கீழ்ப்படிஞ்சு போயிருந்தான்னு வச்சுங்களேன், நான் சொல்றேன் உண்மையா, அவன் மனைவியை அவன் காப்பாத்திருப்பான், பிள்ளைகளையும் காப்பாத்திருப்பான், சபிக்கப்பட்ட சந்ததியை அவன் மாறி இருக்க மாட்டான். அவன் மேல மகா பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதனாலதான் அந்த சோதோம் குமார் அழிக்கப்படும் பொழுது அவனை அவன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாத்துறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா வசனம் செய்யணும், தாமதித்து கொண்டிருந்தான். அவனுக்கு வரத்துக்கு மனசு இல்ல. பிரதர், இந்த பாவத்தை விட்டுருங்க பிரதர், மனசு இருக்காது, டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுகிரகத்தின் வருஷம். இன்னைக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்குன்னு வேற ஒரு நாள் கொடுக்கப்படல. ஆமென். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நாழிகையில, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த அற்புதமான நேரத்தை நீங்க பயன்படுத்தி கீழ்ப்படிஞ்சிருங்கன்னு ஆண்டு சொல்றார். ஆமென். லோத்து பின்னும் தாமதித்து கொண்டே இருந்தான். இப்ப அக்னி வர ஆரம்பிச்சிருச்சு. தேவதூரில் பாக்குற, இனிமே இவனை விட்டா பிரச்சனைன்னு சொல்லி தர இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போகும்பொழுது உங்களுக்கு தெரியும், லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து பிள்ளைங்க மோவாப், அம்மோன் என்கிற மிகப்பெரிய சபிக்கப்பட்ட சந்ததியாக மாறி போனார்கள். கிருபை இழந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய என்ன சொல்றதுன்னா, அந்த டிலே ஒபீடியன்ஸ். ஆமென். அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாதுங்க? சத்தமா சொல்லுங்க. இருக்க 2 ராஜாக்களின் புத்தகம் நீங்க 7-8 பார்த்தீங்க, எடுக்க வேணாம், அப்படியே கவனிங்க. சீரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கைப்பிடிச்சிடறாங்க. மிகப்பெரிய ஒரு பஞ்சம் தேசத்துல வருது. பஞ்சம்னா சாதா பஞ்சம் இல்லைங்க. இங்க பாருங்க, பிள்ளைய சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம். அதுங்க, ராஜா குதிரை ஓட்டின்னு வராரு. அப்போ ஒரு அம்மா சொல்லுது, ஐயா எங்களுக்கு நீதி செய்யுங்க. என்னம்மா நீதி செய்யணும், என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த அம்மா சொல்லுது, இந்த அம்மா என் எதிர் வீட்டுக்காரி நேத்து வந்து சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை, அதனால உன் பிள்ளை இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுலாம் தா, நாளைக்கு என் பிள்ளைய சமைக்கலாம் அப்படின்னு பிளான் கொடுத்தா, நான் கூட நேத்து என் பிள்ளைய கொடுத்தேன், சமைச்சு நாங்க எல்லாம் திருப்தியா சாப்பிட்டுட்டோம், இன்னைக்கு அவ பிள்ளைய கேட்டா கொடுக்க மாட்டேன்றான்னு சொல்றா பாருங்க. அந்த அளவுக்கு பஞ்சம் தேசத்துல. ஆமென். என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? இப்போ குஷ்டரோகிகள் வந்து, இந்த இஸ்ரவேலை சேர்ந்த குஷ்டரோகிகள் மலையில தங்கி இருக்கிறாங்க. ரொம்ப நாள் சாப்பாடு வரல. இப்ப இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, சரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே இருந்தாலும் சாகதான் போறோம் பட்னியா, அதனால சீரியருடைய அந்த படைக்கு போயிடலாம். அங்க போனாக்கா அவனுங்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடலாம் பரிதாபப்பட்டு, இல்லைன்னா நம்மளை கொன்னுட்டா செத்துடலாம், எப்படி இங்க இருந்தாலும் சாக போறோம், அங்க போய் தான் பாப்பமேனு போறானுங்க. கர்த்தர் அந்த 4 குஷ்டரோகியுடைய அந்த நடந்து வர்ற அந்த சத்தத்தை சீரியர்களுக்கு மிகப்பெரிய ராணுவம் வர்ற மாதிரி கேட்க பண்ணினார். அதனால பயந்து போய் இவனுங்க ஓடிடுறானுங்க. இவனுக்கு வந்து பாளையத்தை பார்த்தா யாருமே இல்லை. ஒரு பக்கம் பிரியாணி தம்மு கட்டி வச்சுது அப்படியே இருக்குது சுட சுட, ஒரு பக்கம் கறி குழம்பு செஞ்சு வச்சுது அப்படியே இருக்குது. இவனுக்கு வந்து பார்த்தா எல்லாம் அப்படியே இருக்குது. சாப்பிடலான்னு செஞ்சானுங்க, சத்தத்தை கேட்டு ஓட்டானுங்க. இவனுங்க எல்லாம் அப்படியே ஒரு கூடாரத்துக்கு போறானுங்க, பிரியாணியை அடிச்சு தள்ளுறானுங்க பாருங்க. இன்னொரு கூடாரத்துக்கு போறானுங்க, கறி குழம்பு நல்லா சுட சுட செஞ்சு வச்சு சாப்பிட்றானுங்க. உடனே இவனு யோசிக்கிறானுங்க, இல்ல இது வந்து நற்செய்தி அறிவிக்கிற நேரம்ன்றாங்க. என்னதுங்க? நம்ம இந்த விஷயத்தை போய் தேசத்துல சொல்லலைன்னா எத்தனை பேர் செத்து போவாங்கன்னு தெரியாது, அதனால நம்ம தாமதிக்க கூடாதுன்றாங்க. இந்த டிலே நம்ம வாழ்க்கையில இருக்க கூடாதுன்றாங்க. இன்ஸ்டன்டா நீங்க செயல்பட்டதுனால தேசத்துல இருந்த மிகப்பெரிய ஒரு அழிவு காக்கப்பட்டது. ஆமென். உங்க டிலே ஒபீடியன்ஸ் உங்க குடும்பத்தில் இருக்கிற, உங்க வாழ்க்கையில இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு காரணமாயிடும். சத்துரு உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு காரணமாயிடும். அதனால சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, தயவு செய்து இந்த கீழ்ப்படிதலை உடனடியா நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். ஆமென். நிறைய நேரத்துல அந்த 4 குஷ்டரோகிகளுக்கு இருந்த அந்த அறிவு கூட விசுவாசிகளாகி ரட்சிக்கப்பட்ட நமக்கு வரமாட்டேங்குது. ஒரு வார்த்தை வருதுன்னா, அடப்போங்க பிரதர், இவருக்கு வேற வேலை இல்ல, அவர் வாரம் எதனாவன்னு சொல்லு இருப்பார், இதை மாத்து அதை மாத்து. சரி இதை மாத்தலான்னு இந்த வாரம் ஒப்பு கொடுத்தா, அடுத்த வாரம் வந்து இன்னும் 2 காரியத்தை சொல்றாரு.
சரி அதையும் மாத்திக்கலாம், நாள் தானே அப்படின்னு அடுத்த வாரம் வந்தா அடுத்த வாரம் ஒரு 2 வைக்கிறாரு. என்ன நினைச்சுக்கிறாரு இவருக்கு வேலை இல்லையா? வாரம் இவருக்கு எதனா ஒன்று சொல்லுங்கிறதா வேலையா? எப்படிங்க செய்யறது அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால் ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, கிருபை இழந்து போயிடுவோம். ஆமென். உங்களுக்கு சொல்லப்படுகிற கட்டளைய, வாக்குத்தத்தத்திற்கு பின்னாடி இருக்கிற அந்த கட்டளைகளை நீங்க தயவு செய்து கடைபிடிக்க வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சத்தமா சொல்லிடுங்க அல்லேலூயா. அப்போ இந்த மாசம் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார் சொல்லிடுங்க எல்லாரும், சொல்லுங்க சத்தமா. கிருபை. சத்தமா சொல்லுங்க. வெரி குட். இந்த கிருபை விலக கூடாதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கட்டளை இருக்குதுன்னு நான் சொன்னேனா? சொல்லுங்க அந்த கட்டளை என்னன்னு சொல்லிடுங்க. போன வாரத்துல 2 சொன்னேன். முதல் காரியம், கிறிஸ்துவங்க கசப்ப வளர்த்திருக்க கூடாது, இருதயத்துல கொண்டு வரக்கூடாது, கசப்பே இருக்க கூடாது உங்களுக்கு யார் மேலயும். ஆமென். ரெண்டாவது, அந்த ஆதி அன்புக்கு நீங்க திரும்பணும். ஆதி அன்புனா என்னன்னா, உங்க தாழ்மையில கர்த்தர் நினைச்சாரு பாருங்க. சங்கீதக்காரன் அதான் 136 எழுதுறாரு, என் தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன், நான் துதிப்பேன். நான் ஆடு மேய்ச்சி நிற்கும் பொழுது சிங்கத்துக்கு என்ன விளக்கினாரே, அதை நான் மறக்க மாட்டேன். இங்க பாருங்க, தாவீத ஆண்டு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க, ஆவியானவர் ஞாபகப்படுத்துறதுனால சொல்றேன். தாவீது மிகப்பெரிய ராஜாவாயிட்டார் இல்லையா? ஆனா அவருக்குன்னு ஒரு பர்சனல் அறை இருக்குமா, ரூம் இருக்குமா பாருங்க. அந்த பர்சனல் ரூம் சில நேரங்கள்ல இவர் திடீர்னு உக்காண்டே இருப்பாராம், திடீர்னு எழுந்து அந்த அறைக்குள்ள ஓடுவாராம் பாருங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பின் நாட்களை தான் கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, இவருக்குள்ள சில நேரங்கள்ல பெருமை வருமா பாருங்க. என்ன பெருமைன்னா, நான் எவ்வளோ ஜனத்துக்கு ராஜா தெரியுமா, என் ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா, என் சிங்காசனங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா, நான் அணிந்திருக்கிற உடை எப்படிப்பட்டது தெரியுமான்ற ஒரு பெருமை வருமா பாருங்க. அப்படி வந்த உடனே தாவீது சிங்காசனத்திலிருந்து எழுந்து, எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலையா இருந்தாலும் எழுந்து அவர் பர்சனல் ரூமுக்கு ஓடுவாராம் பாருங்க. ஓடி போய் கதை சாத்தி வரான், கதவு சாத்திட்டு உள்ள இருப்பாராம் பாருங்க. பின்னாட்களை தான் சொல்றாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னன்னா, அந்த அறைக்குள்ள என்னென்ன இருந்துச்சுன்னா, அவர் ஆடு மேய்க்க பயன்படுத்தின அந்த கோலு, ஆடு மேய்க்கும் பொழுது பயன்படுத்தின அந்த ட்ரெஸ், ஆடு மேய்க்க பயன்படுத்தும் அந்த அப்ப இருந்த அந்த கவன் கல்லு, இதெல்லாம் இருக்குமா பாருங்க. தாவீது ஓடி போய் சொல்லுவானா, தாவீதே இதெல்லாம் பாக்குறியே, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிருபை, உன்னுடைய ஒரிஜினாலிட்டி எது தெரியுமா, அது இருக்கு பாரு, அதுதான், இதெல்லாம் தேவன் உனக்கு போட்ட பிச்சை, அதனால ஆதியை மறந்துடாத. ஆண்டவர் மிகப்பெரிய கிருபை தாவீது கொடுத்ததுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன் என்ன தெரியுங்களா, அவன் அந்த ஆதியை மறக்காம இருந்தான். அந்த எடுக்கப்பட்ட நிலைமை. ஆமென். இந்த தாழ்மை அவன் என்னைக்கு மறக்கிறது இல்லை, நம்ம மறந்துட கூடாதுங்க. ஆமென். மூணாவது கட்டளை என்ன சொல்லிடுங்க சத்தமா சொல்லுங்க. இது ஆப்ஷனா இல்ல டிமாண்டா? கட்டாயம் செஞ்சாகணுமா இல்ல ஆப்ஷன்ல விட்டுலாமா? கட்டாயம் செய்யணும். ஓகே. எப்படி கீழ்ப்படியணும், எப்படி கீழ்ப்படியாது கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரா? இப்ப முதல் காரியம், முதல் பாயிண்ட் சொல்லிடுங்க. எப்படி கீழ்ப்படியணும்? உடனே வார்த்தை வந்த உடனே இதை விட்டுறணும், இதை செய்யாதன்னா செய்யக்கூடாது, இதுக்கு கீழ்ப்படினா கீழ்ப்படியணும். ஆமென். விலகுனா விலகிடணும், சேர்த்துக்கணும், பேசுனா பேசணும், இன்ஸ்டன்டா கீழ்ப்படியணும். சரி, எப்படி கீழ்ப்படிய கூடாது? டிலே பண்ணி தாமதித்து என்ன பண்ணக்கூடாதுங்க, கீழ்ப்படிய கூடாது. ஆமென். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு நேரா போலாமா? ரெண்டாவது பாயிண்ட் நான் முடிக்க போறேன். ரெண்டாவது எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னா, தொடர்ச்சியா கீழ்ப்படியணும். கண்டினியூஸ் ஒபீடியன்சி உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். ஆமென். எப்படி கீழ்ப்படியணும் சொல்லுங்க? தொடர்ச்சியா கீழ்ப்படியணும். ஆமென். எப்படி கீழ்ப்படிய கூடாதுன்னா, பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இருக்க கூடாது. என்னங்க, என் கூட பேசுங்க. பார்ஷியல் ஒபீடியன்ஸ் என்ன அர்த்தம்னா, பாதி கீழ்ப்படிகிறது, பாதி கீழ்ப்படியாம போறது. சரி, முதல்ல இந்த தொடர்ச்சியா கீழ்ப்படிகிறதுனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன கவனிங்க. தொடர்ச்சியா, பிரதர் நீங்க சொல்ற வார்த்தை நல்லா தான் இருக்கு பிரதர், நான் இன்னைக்கு கீழ்ப்படிஞ்ச வார்த்தை கேட்ட உடனே உற்சாகப்பட்டு ஹல்லேலூயா ஆமென் சொல்லி உடனே போய் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து இன்னைக்கு நல்லா இருப்போம். நாளை மறுநாள் அப்படியே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி மாறிடக்கூடாது. பாருங்க, நம்ம ஆட்கள் என்னென்ன வசனத்தை சொல்றாங்க பாருங்க. ஆமென். கவனிங்க, தொடர்ச்சியா கீழ்ப்படியணும். என்கிட்ட சொல்லுங்க, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும்.
ஆமென். சில நேரங்கள்ல இப்படி கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆசீர்வாதம் தாமதமாகலாம். தாமதமானாலும் நீங்க தொடர்ச்சியா கீழ்ப்படிஞ்சுனே இருக்கணும். சில நேரங்கள்ல காத்திருப்பின் நாட்கள்ல கர்த்தர் நம்மளை கொண்டு போகலாம். காத்திருப்பா கொஞ்ச நாள். ஒரு மனுஷன் உங்ககிட்ட காட்டுறேன். ஆண்டு லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? லூக்கா 2:21. சீக்கிரம் எடுத்து. சரி, ஏசப்பா இப்போ பிறந்துட்டாரு. 8ஆம் நாள் அவருக்கு விருது சேதனம் பண்ணும்படி அவர் ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. 22 மோசே நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது 23 பாருங்க. முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாயாவது. 25 வந்துருங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் கிறிஸ்து பிறந்துட்டாரு. பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மா எல்லாம் சுத்திகரிப்பு செய்யும்படி 8ஆம் நாள் விருத்து சேதனம் பண்ணும்படி அவர் ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்தாங்களா? கொண்டு வரும் பொழுது அந்த ஆலயத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டதும் இருந்தது. அப்புறம் பாருங்க 27 பாருங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். இங்க பாருங்க, பைபிள்ல ஒரு மனுஷனை குறித்து ஆவியானவர் எழுதுறாரு. என்னன்னா அவன் பேர் என்னன்னா சிமியோன். எல்லாம் சொல்லுங்க. சிமியோனுடைய அழைப்பு என்னன்னா, நிறைய பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறாங்க. இப்போ மோசேயின் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அவனிடத்துல அநேக வெளிப்பாடுகள் வெளிப்பட்டதை பார்க்க முடியும். கிதியோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அவன் பராக்கிரமசாலியாய் மாறி பல காரியங்களை செய்தான். அதுக்கப்புறம் நீங்க சிம்சோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அவன் எதிரிகளுக்கு விரோதமா யுத்தம் செய்து பல பராக்கிரம காரியங்களை செய்தான். பரிசுத்த ஆவியானவர் வந்தாலே பராக்கிரமத்தை செய்யறவங்க மத்தியில இங்க ஒரு மனுஷனை பாக்குறோம். அவன் யாருன்னா சிமியோன். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவன் மேல பரிசுத்த ஆவியானவர் ஏன் இருந்தார்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஆலயத்துக்கு வர போறாரு, அதுக்காக வெயிட் பண்ணுப்பா. நாங்க படிக்கிற காலத்துலலாம் பைக் எல்லாம் இல்லை. இப்பதான் எங்களுக்கு பைக் எல்லாம் இருக்கு. நாங்க படிக்கிற காலத்துல, ஸ்கூல் படிக்கிற காலத்துலாம் பைக் எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸுக்காக தான் நாங்க காத்திருக்கணும். வீட்டுக்கு வெளியில ரெடி ஆயிட்டு நின்னோம்னா மேட்ல பஸ் வரும் பாருங்க. பஸ் வந்த உடனே டேய் நம்ம பஸ் வந்துச்சுன்னு எல்லாம் பேக் எல்லாம் மாட்டின்னு லஞ்ச் பேக் எல்லாம் தூக்கி நிப்போம். பார்த்தா அது லாரியா இருக்கும். ஐயோ நம்ம பஸ் வரலையே, சரி வச்சிருவோம். திரும்ப தூரத்துல மேட்ல எங்க ஊர் கொஞ்சம், எங்க ஊர் தாண்டி கொஞ்சம் மேடா இருக்கும். பஸ் அந்த மேட்டு தான் அப்படி வரும். அப்படியே அந்த மேல தெரியும் பஸ் ஏதோ ஒரு வர்ற மாதிரி தெரியும். அதை பார்க்கும்போது அடுத்து நாங்க நினைப்போம் நம்ம பஸ் வந்துருச்சுன்னு. பார்த்தா அது தனியார் பஸ்ஸா இருக்கும். இப்படியே நாங்க நிறைய நேரத்துல ஏமாந்து அப்புறம் பஸ் வந்த உடனே அதுல ஏறுவோம் பாருங்க. கவனிங்க அருமையானவர்கள், இதே போலதான் அந்த சிமியோன் கூட என்னைக்கு இயேசு வரப்போறார், என்னைக்கு இயேசு வரப்போறாருன்னு காத்துட்டே இருக்கிறார். பிள்ளைய பரிசுத்தம் பண்ணும்படி, பிரதிஷ்டை பண்ணும்படி கொண்டு வந்தாலே ஒருவேளை இது இயேசுவோ எத்தனை வருஷங்கள் காத்திருந்தாரு தெரியல, எத்தனை மாதங்கள் காத்திருந்தாரு தெரியல. ஆனா அவன் கண்டினியூவா அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள இருந்தான். ஆமென். எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது அவனை பத்தி, அவன் எருசலேமை விட்டு போகாமல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமென். நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலன்னா நிறைய பேர் பண்றது என்ன தெரியுங்களா, திடீர்னு பைபிள் படிக்கிறதே நிறுத்திடுவாங்க. ஆட போங்க பிரதர், என்னத்த பைபிள் படிச்சு என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சிட்டாரு எங்களுக்கு ஆண்டவர் பாருங்க,
அவன் எவ்வளவு கெட்டவனா இருக்கிறான், அவன் வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு, அவன் எவ்வளவு நல்லா இருக்கிறான், அவன் எவ்வளவு வாழறான், நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறோம், அவர் என்னங்க செஞ்சிட்டாரு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைபிளே படிக்க மாட்டாங்க. பாருங்க பிரதர், ஜபகபம் பண்றீங்களா, எப்பயாச்சு கபகபான்னு பேசுறீங்களே, அதுக்கு முன்னாடி ஜபம் எதனா பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க எதுங்க. அப்ப எப்படிங்க நீங்க சர்ச்சில் வந்தீங்கன்னா பயங்கரமா அந்நிய பாஷை பேசுறீங்க, ஆவியில நடத்துறீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க. அவங்க சொல்லுவாங்க, கிருபை பிரதர் எல்லாம் அப்படின்னு. என்னங்க சத்தமா சொல்லுங்க, கிருபையா? அது கிருபை இல்லைங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, இது ஆவியானவர் இப்ப ஏவறதுனால, இது என் பிரசங்கத்துல இல்ல, ஆவியானவர் என்னை ஏவறதுனால நான் சொல்றேன். சிம்சோன் ஒரு முறை பொண்ணு பார்க்கறதுக்காக போறான். பொண்ணு பார்க்க போகும்பொழுது அப்பா அம்மா சொல்றாங்க, அந்த பக்கம் போவாத, எங்க கூடவே வாண்டுறாங்க. இவன் என்ன சொல்றான்னா, வழி விலகி திராட்சை தோட்டத்து பக்கம் போனானா. அப்போ ஒரு சிங்கம் அவனை எதிர்கொள்ள வந்ததுன்னு பாக்குறோம். ஆனா ஆவியானவர் பலப்படுத்தி அந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போடுறாரு பாருங்க. ரெண்டாவது முறை அந்த பெண்ணை பாக்குறதுக்கு இவன் போறான். போகும்பொழுது அன்னைக்கு அடிச்சு போட்டோமே அந்த சிங்கம், அது எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லி இவன் போறான் பாருங்க. அருமையானவர்களே, இவன் போகும்பொழுது அந்த சிங்கத்துக்குள்ள தேன் கூடு இருந்துச்சான். நாங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, தேன் அப்படின்னு பைபிள்ல வந்துச்சுன்னா அது வேத வசனத்துக்கு அடையாளம். என்னதுங்க? தேன் கூடுனா வேத வசனத்துக்கு அடையாளம். தேனீன்னா நம்மளாம் தான் தேனீக்கள். நம்ம தான் என்ன பண்றோம், ஆராய்ந்து இதை ருசி பார்க்கணும். தேனீக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இதை தேனியை எடுக்கணும், இதுல இருந்து தேனை எடுக்கணும், பைபிள் வசனத்தை. சிங்கம் அப்படின்றது யாருக்கு அடையாளம்னா, கர்த்தருடைய மனிதர்களுக்கு அடையாளம். யாருக்கு அடையாளங்க? சத்தமா சொல்லுங்க. சில நேரங்கள்ல ஆள் செத்து போயிருப்பாரு, ஆனா அவங்களுக்குள்ள இருந்து வசனம் மட்டும் வரும், அது டேஞ்சர். அது என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. செத்த சிங்கத்திலிருந்து வருகிற தேன் உங்களுக்கு டேஞ்சரா மாறிடும், அதை நம்பாதீங்க. ஒரு மனுஷனை பாரு, இப்ப என்னைய கூட எடுத்துங்க, கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணலாம். என் மனைவி இங்கதான் இருக்கிறாங்க, என் மனைவியோட அம்மா அங்கதான் இருக்கிறாங்க, எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க. நான் பிரசங்கம் பண்றது அவங்க எல்லாம் கவனிக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேங்க, நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணலாங்க, ஆனா என் வாழ்க்கையில சாட்சி இல்லைன்னா, இங்க உங்களை கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போய் என் மனைவிய மடைக்கு மடிக்கு அடிச்சு கெட்ட கெட்ட வார்த்தை நான் பேசணும்னு வச்சுங்களேன், அது என்ன தெரியுமா, நான் செத்த சிங்கம்னு அர்த்தம். நான் யாருங்க? என்கிட்ட இருந்து என்ன வசனம் வந்தாலும் தேன் வெளிப்படலாம் என்கிட்ட இருந்து, ஆனா அது பிரயோஜனம் இல்லை, உங்க வாழ்க்கையில ஆபத்தை கொண்டு வரும்னு அர்த்தம். எல்லார்கிட்டயும் வசனத்தை கேட்டுற கூடாது. எல்லாரும் வசனம் சொல்லலாம், யார் வேணாலும் வசனம் சொல்லலாம், ஆனா அது உயிரோடு இருக்கிற சிங்கமா செத்த சிங்கமான்னு பார்க்கணும். எல்லாரும் உங்களை அபிஷேகத்துக்குள்ள நடத்தலாம், எல்லாரும் உங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கலாம், எல்லாரும் பேசலாம், ஆனா அது உயிரோடு இருக்கிற சிங்கமான்னு பார்க்கணும். உயிரோடு இருக்கிற சிங்கத்திலிருந்து நீங்க எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா செத்த சிங்கத்துக்கிட்ட இருந்து, இந்த சவுலு செத்த சிங்கமா மாறிட்டான். எப்ப அவனுக்குள்ள கீழ்ப்படியாமை வந்துச்சோ, ஆக்சுவலா அவனை கர்த்தர் முதல்ல அபிஷேகிக்கும் பொழுது அவன் தீர்க்க தரிசனம் பேசினான், அவனுக்குள்ள பரிசுத்தாவியர் தங்கி இருந்தார், அவன் உயிரோடு இருக்கிற சிங்கமா இருந்தான். அவன் ஜனங்களை யுத்தத்துக்கு நேரம் நடத்தினான், ஜனங்களை கர்த்தருக்கு நேரம் நடத்தினான், உண்மைதான். ஆனா அவனுக்குள்ள கசப்பு வந்த உடனே அவன் செத்த சிங்கமா மாறி போனான். அவன் அவனுக்கு அந்த ஆதி அன்பை மறந்து போன உடனே அவன் செத்த சிங்கமா மாறி போனான். அவனுக்குள்ள கீழ்ப்படியாமை வந்த உடனே செத்த சிங்கமா மாறி போயிட்டான். இனி அவன் பிரயோஜனமற்றவனா, அவனுக்குள்ள வர்றது எல்லாமே வீணா போச்சு. ஆமென். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு ஊழியம் செய்யறவங்களும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி, பாடுறதுக்கு முன்னாடி, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, நீ உயிரோடு இருக்கிற சிங்கமா சத்த சிங்கமானு சோதிச்சு பார்க்கணும். சத்த சிங்கமா இருந்தா தயவு செய்து தேன் கூட்ட வெளிப்படுத்தாத, அது அநேகருக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். ஆமென். நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, 100% யாருமே பர்ஃபெக்ட் இல்லைங்க, என்னையும் சேர்த்தா சொல்றேன். 100% நானும் பர்ஃபெக்ட் கிடையாது. நிச்சயமா இப்ப எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை வராம இருக்குதா, நாங்க ரொம்ப நல்லவரா, பாஸ்ட் ரொம்ப தாழ்மையுள்ளவரா இல்ல, எங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும். ஆனா வந்த அடுத்த செகண்டே நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன். சாரிமா, நான் உன்னை திட்டேன், சாரிமா, கோவப்பட்டுட்டேன், சாரிமா அப்படின்னு கேட்டுருவேன். தவறுவது மனிதனுடைய இயல்பு. ஆனா நான் என்ன சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி
அதை உடனே நீங்க அதை விட்டு விலகி நீங்க ஆண்டு பிடிச்சிடணும். அப்பதான் சத்த சிங்கமா மாற மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப நல்லா ஒண்ணு புரியுது. இந்த இந்த சிமியோன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனா இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு வேலை தான். என்ன வேலை தெரியுமா? அப்பா எப்ப வருவாரு, ஏசு எப்ப வருவார் அப்படின்னு காத்திருக்கிற வேலை. இங்க பாருங்க, சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், என்னால இப்படி பாட முடியலையே, என்னால இப்படி ஆராதிக்க முடியலையே, எனக்கு வயசாயிடுச்சே, பரவாயில்லைங்க, உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்க ஒண்ணுத்துக்காக காத்திருக்கணும். எதுக்காக தெரியுமா? அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை. ஒரு சிலரை சபையில கொடுக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பார். ஒரு சிலரை ஜெபிக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பார். ஒரு சிலரை பராக்கிரமம் செய்யும்படி கிதியோனை போல, சிம்சோனை போல, தாவீதை போல நீங்க பராக்கிரமசாலியா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பார். ஆனா சிலரை அவர் வருவதற்கு காத்திருக்கும்படி அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து இந்த கண்டினியூஸ் ஒபீடியன்ஸை விட்டுறக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த கண்டினியூவா ஒபே இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாதுன்னா, பாதி இருந்து பார்ஷியல் ஒபீடியன்ட் இருக்கக்கூடாது. பாதி இவன் சவுல் என்ன பண்ணிட்டான்னா, ஆண்டு சொல்ற ஏற்கனவே இவன் என்ன பண்ணிருக்கிறான்னா, பெலிஸ்தீரின் கிட்ட யுத்தத்துக்கு போடான்னா இவனே பலி செலுத்தி பிரச்சனையை வாங்கிட்டான். சரி போனா போதுன்னு ஆண்டு விட்டாரு. திரும்ப ஒரு பிரச்சனையும் வாங்குறான், போனா போதுன்னு விட்டாரு. இப்ப மூணாவதா ஒரு பிரச்சனை வருது. அமிலேக்கியரை யுத்தத்துக்கு வரானுங்க. ஆண்டு சொன்னி அமிலேக்கியரை போய் ஒருத்தனை விடாதரா, ஆடு மாடு ராஜா புள்ள குட்டி எதையும் பார்க்காத எல்லாத்தையும் தீர்த்து கட்டுன்றார். என்னங்க இவன் என்ன பண்ணிருக்கணும்? செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏற்கனவே 2 பிரச்சனையை வாங்கிட்டான். வாங்கிட்டு டேய் உன்னை தள்ளிட்டு கர்த்தர் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனை கொண்டு வர போறாரான்ற அந்த வார்த்தை. இப்ப இவன் எவ்வளவு பயம் நடந்திருக்கணும் சொல்லுங்க? நடந்திருக்கணுமா இல்லையா? அடுத்து இவன் ஒழுங்கா இருந்திருக்கணுமா இல்லையா? இவன் என்ன பண்றான்னா, ஆண்டு அமலேக்கியர் கிட்ட யுத்தத்துக்கு அனுப்புறாரு. இவன் போய் அங்கிருந்த ஆகான உயிரோட பிடிச்சிட்டான். ஆகான் யாருன்னா ராஜா. ராஜாவை தான் கொல்லுடான்றாரு ஆண்டு. அவன் உயிரோட வச்சிட்டான். அதுக்கப்புறம் நீங்க வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, முதல் தரமான ஆடு மாடு, 2ஆம் தரமான ஆடு மாடை பிடிச்சின்னு வந்துட்டான். சாமுவேல் வராரு இவனை தேடின்னு வந்து, டேய் உன்னை எதற்காக அமிச்சா, நீ என்னடா செஞ்சிருக்கிற அப்படின்னா அவன் சொல்றான், பெருமையா சொல்றான், என்னங்க ஆண்டவர் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேனே. நீ கீழ்ப்படிஞ்சுதா இல்லைன்னு சொல்லல, ஆனா உங்ககிட்ட பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இருக்கு. உங்ககிட்ட அந்த கண்டினியூஸ் ஒபீடியன்ஸ், அந்த ஒபீடியன்ஸ் இல்லடா, பாதி தான் நீ செஞ்ச, பாதி விட்டுட்ட. அதனால உன் வாழ்க்கையில இருந்த கிருபையை நீ இழந்துட்டன்ற. ஆமென். இந்த பாதி கீழ்ப்படிஞ்சு பாதி கீழ்ப்படியாம போறது. பாவத்தை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா, சரிங்க பிரதர் நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன் பிரதர், ஆனா நான் தம்மு மட்டும் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன் பிரதர், அது பாதி கீழ்ப்படிஞ்சு பாதி கீழ் அப்படி அது அந்த மாதிரிலாம் இருக்கு. உங்களை ஒண்ணுத்தை விடுன்னா, ஒரு பாவத்தை விடுனா முற்றிலும் நீங்க விட்டுடணும். சொல்லுங்க. மத்திய 24:13 சொல்லுங்க, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். சொல்லுங்க. அப்ப 2 காரியம், எப்படி கீழ்ப்படியணும், எப்படி கீழ்ப்படிய கூடாது. எல்லாம் சொல்லுங்க. முதல்ல எப்படி கீழ்ப்படியணும்? உடனடி கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருக்கணும். சரிங்களா? எப்படி கீழ்ப்படிய கூடாது? தாமதமா நாளைக்கு பாத்துக்கலாம் பிரதர், நாளைக்கு பாத்துக்கலாம் பிரதர், நியூ இயருக்கு பாத்துக்கலாம் பிரதர். நியூ இயர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி ஆண்டவரே புது வருஷம் வந்துச்சு ஆண்டவரே, இந்த வருஷத்துல இருந்து நான் போய் பேச மாட்டேன், திருட மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்போம் பாருங்க. நியூ இயர்க்காக காத்திருக்காதீங்க. அது என்ன சொல்றதுன்னா டிலே ஒபீடியன்ஸ். அது ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. இன்ஸ்டன்டா உடனடியா ஒபே பண்ணணும். 2வது சொன்னேன் என்னதுங்க? தொடர்ச்சியா கீழ்ப்படியணும். இந்த சிமியோன் அவன் வாழ்க்கையில் நிறைய ஏமாத்தங்களை அவன் பார்த்தான். ஏன்னா அவனுக்கு வயசாயிடுச்சு, எப்ப மரணிக்க போறோன்னு தெரியல. ஒவ்வொரு குழந்தையா வருது, இயேசுவை பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்துன்னு இருக்கிறான்.
ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எவ்வளவு குழந்தைகள் வருது. இது இயேசுவா, இது இயேசுவா, இயேசு. ஏமாத்து தான் இவனுக்கு மிச்சம். இவன் வாழ்க்கையில தாமதம் தான் அதிகமாகுது. வயசு கூடிட்டே போகுது. ஒரு மாற்றம் நடந்துச்சான்னு பார்த்து நடக்கவே இல்லை. ஆனாலும் அவன் கண்டினியூ ஒபே பண்ணிட்டே இருந்தான். எருசலேம் விட்டு அவன் போகவே இல்லை. ஆலயத்தை விட்டு அவன் போகவே இல்லைங்க. அவன் காத்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் இயேசு வந்தார். அவரை அவன் ஏந்தினான். ஆமென். அவரை ஏந்தி கொண்டு அவருடைய முகம் கண்டது என்று பார்க்கிறோம். ஆமென். பாருங்க, உங்களை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? கொஞ்சம் ஒபே பண்ணுங்க. ஏன்னா அவர் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது உங்களை கூட்டிட்டு போகணும்னு அவர் ஆசைப்படுறார். அவரை உங்க கண்கள் பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறார். அதுக்காக தான் இன்னைக்கு உங்களை அபிஷேகத்துக்கு வச்சிருக்கிறார். அதுக்காக தான் உங்களை கீழ்ப்படியணும்னு சொல்றார். ஆமென். நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் அப்படியே முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை பாடி மகிழ்ந்திடுவே. அங்கே அவருடனே அவர் சமூகமதில் பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பார்வலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. எந்த உள்ளத்தில் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று எல்லாம் சேர்ந்து பாடுங்க. காது காத்து கொள்வார். என்னை நாடி அவர் தந்த போரை பாடமே அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நாடி அவர் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் சின்ன சிறு வயதில் என்னை குறித்து தூர போயிடும். சிஸ்டர், பிரதர், ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுறாரு? உங்களை ஏற்கனவே அவர் முன்குறிச்சிட்டாரு. உங்களை கைவிடுறது அவருடைய எண்ணம் அல்ல. கிருபையை விளக்குறது அவருடைய எண்ணம் அல்ல. உங்க வாழ்க்கையில அதிகப்படியான கிருபைகளை தந்து அவரோடு அவர் உங்களை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே ஓ நன்றியப்பா நன்றியப்பா. ரிவாதனரா இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் இந்த பார்தலத்தின் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். உங்க மேலே என் மேலே அவர் வைத்திருக்கிற திட்டம்
உங்க மேலே என் மேலே அவர் வைத்திருக்கிற அழைப்பு இன்னைக்கு நேத்து உண்டானது அல்ல சிஸ்டர், பிரதர். நீங்க தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னாடியே முன்குறிக்கப்பட்டது. அதனாலதான் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறார். நீ வேணா போ அப்படி தள்ளல. எவ்வளவு நம்ம துரோகம் செய்தாலும், எவ்வளவு நம்ம ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்தாலும், எவ்வளவு குற்றங்களை செய்தாலும் திரும்ப திரும்ப பேசுறார். திரும்ப திரும்ப நம்ம தேடி வரார். திரும்ப திரும்ப என் பிள்ளைய தேடி வரார். இளைய குமாரன் விட்டு போயிட்டாங்க. ஆனா அவன் வரும் பொழுது தகப்பன் ஓடி வந்து பிடித்து கொண்டது போல இன்னைக்கு ஓடி வந்திருக்கிறார் சிஸ்டர். இன்னைக்கு ஓடி வந்திருக்கிறார் பிரதர். திரும்ப திரும்ப உங்ககிட்ட பேசுறது ஏன் தெரியுமா? உங்களை திரும்பவுமா உங்க ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்துவதற்காக, உங்களுக்காக பலிமிருகம் அடிக்கப்படுவதற்காக, உங்களுக்கு பாதரட்சை கொடுப்பதற்காக, நீங்க இழந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை திரும்ப உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் விரும்புகிறார். போயிடாதீங்க பிரதர், சிஸ்டர், போயிடாதீங்க சிஸ்டர். கீழ்ப்படிஞ்சிருங்க பிரதர். விட்டு விலக வேண்டியதை விலகிடுங்க பிரதர். செத்த சிங்கம் கூட தேன் கூட்ட கொடுக்குங்க. நீ செத்த சிங்கம் இல்ல, நீ உயிரோடு இருக்கிற கெர்ச்சிக்கிற சிங்கம். நீ பால சிங்கம், நீ இறை கவுகிற சிங்கம். கீழ்ப்படியாம போய் கசப்புகளை வளர்த்துட்டு ஆதி அன்பை இழந்துட்டு சத்த சிங்கமா மாறிடாதீங்க. நீங்க சர்ச்சுக்கு வரலாம், பாடலாம், துதிக்கலாம், பிரசங்கிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாங்க. ஆனா இந்த கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியலன்னா நீங்க செத்த சிங்கம். நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல பாடத்துக்காக நன்றி. இந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்கப்பா. நிறைய காரியங்கள்ல நாங்க கீழ்ப்படியாம இருக்கிறோம். எங்களுக்குள்ள டிசோபீடியன்ஸ் இருக்கு டாடி. தாமதித்து கீழ்ப்படுகிறோம். இன்னைக்கு கீழ்ப்படிச்சா நாளைக்கு கீழ்ப்படியாம போறோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இன்னைக்கு நாங்க எல்லாரும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்ஸ்டன்டா கீழ்ப்படிய, டிலே பண்ணாம கீழ்ப்படிய, தொடர்ச்சியா கீழ்ப்படிய, பாதி கீழ்ப்படிச்சு கீழ்ப்படி, அப்படி முழுமையா கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க ரத்தத்துல மறைச்சுக்கணும்ப்பா. சத்துரு ஒரு நாளும் தொடாதபடிக்கு, ஒரு நாள் அவங்களுக்குள்ள டிஸ்ஒபீடியன்ட்ட கொண்டு வந்துடாதபடிக்கு ஒவ்வொருவரும் இயேசு ரத்தத்துக்குள்ள மறைக்கிறேன். ஒவ்வொரு கர்த்தரி பிள்ளைகளையும் மறைக்கிறேன். எங்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. அடுத்து உங்களுக்கு எல்லா கன மகிமை செலுத்து. வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிரியர் பாதுகாத்து, வந்து ஒவ்வொருவரையும் ஆசிரியத்து பாதுகாத்து